ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை 24ஆம் பாசுரம். ஆண்டாளுக்கு ஒரு பக்கம் கண்ணனுடைய நடையழகை சேவிச்ச சந்தோஷம், இன்னொரு பக்கம் கண்ணனை நடக்க வச்சிட்டோமே, நம்ம கேட்டு கண்ணன் நடந்தானேன்னு ஒரு எண்ணம். அதுக்கு நடந்த அந்த திருவடிகளுக்கு போற்றி போற்றின்னு 6 முறை பாடினான். அன்றி புலகமளந்தாய் அடி போற்றி. திருவிக்கிரம சரித்திரத்தை 3ஆம் முறை இந்த இடத்துல பாடுறான். 3வது பாசுரத்துல ஓங்கி உலகளந்தன்னு பாடினா, அதுக்கப்புறமா அம்பரமூடத்தோங்கி உலகளந்த அப்படின்னு பாடினா, இப்போ அன்றி புலகம் அளந்தாய் அப்படின்னு பாடுறா. ஏன் இந்த திருவிக்கிரம சரித்திரத்தை ஆண்டாள் இத்தனை தடவை பாடுறான்னா, மற்ற எல்லா சரித்திரத்திலையும் பெருமாள் பூமியில தான் திருவடி வச்சாரு. இந்த சரித்திரத்துல நம்ம எல்லாருடைய தலைகள்லயும் திருவடி வச்சாரு. 3வது திருவடி மகாபலியோடைய தலையில மட்டும் இல்ல, மற்ற இருக்க எல்லா ஜீவராசிகளுடைய தலையிலையும் வச்சு நீங்களும் என்னுடைய சொத்து தான் அப்படின்னு காமிக்கிறாரு கண்ணன் பெருமான். அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. ஸ்ரீலங்கா எங்க இருக்கு, அயோத்தியா எங்க இருக்கு, அது வரைக்கும் நடந்து போய் அவ்வளவு பெரிய யுத்தத்தை பண்ணி சேதுபந்தனம் எல்லாம் பண்ணாரே, அந்த திரளுடை திருவடிக்கு பல்லாண்டு அப்படின்னு பாடினா, பொன்றச்சகடம் உதைத்தாய். கண்ணன் குழந்தையா இருந்தப்போ யசோதை அவரை ஒரு வண்டிக்கடியில நிழல்ல வச்சிருந்தா. அப்போ அந்த சக்கரத்துல இருந்த ஒரு அசுரன் அவர் மேல விழப்போக அந்த சின்ன திருவடியால் அந்த சக்கரத்தை உதைத்து அவனை சம்ஹாரம் பண்ணார். கன்று குடிலா இருந்தாய் கழல் போற்றி. வத்சாசுரன் கபித்தாசுரன் 2 பேர், கண்ணுக்குட்டியா ஒருத்தனும் மரமா ஒருத்தனும் வந்தாங்க. அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி அந்த மரத்து மேல அடிச்சு இவங்க 2 பேரையும் சம்ஹாரம் பண்ணார். அந்த திருவடிகளுக்கு போற்றி. குன்றுகுடையா எடுத்தாய் குணம் போற்றி. ஆயர்கள் இந்திரனுக்காக எடுத்த விழாவை நிறுத்தி அவனுடைய கோவத்தால பொழிஞ்ச அந்த மலையை, கோவர்தன மலையை குடையா பிடிச்சு அவன் கர்வத்தை அழிச்சு அவனுக்கும் அருள் செய்த அந்த குணம் போற்றி. இப்ப ஆண்டாளுக்கு பயம், இத்தனை லீலைகளை சொல்லிட்டோமே, இதை வச்சு யாராச்சும் கண்ணு வச்சிட போறாங்களோ அப்படின்னு. அதுக்கு வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு அவர் கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தை பத்தி பாடுனா, இந்த வேலை தான் முருகர் திருப்பதியில தவம் செய்து பெற்றார் அப்படின்னு புராணம் சொல்லுது. இவ்வளவு போற்றி பாடினது அவங்க அப்பா வட்டர் பிரான் மாதிரி பல்லாண்டு பாடினா அப்படின்னு எடுத்துக்கணும். இவங்க வேண்டி வந்ததே இதுதானே, பல்லாண்டு பாடணும்னு. அப்படி சேவகமே ஏத்தி பறைகொள்வான். இன்று நாங்கள் வந்தோம் இறங்கு ஓர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சாதிச்சா. இன்றைய பாசுரத்தை அனுசந்திப்போம். அன்றி புலகமளந்தாய் அடி போற்றி. சென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. ஒன்றச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. கன்று உணிலாயிருந்தாய் கழல் போற்றி. குன்றுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்னும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான். இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய்.